ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷாஸ் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பொங்கலுக்கு சீரியஸாக இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் அச்சு முறுக்கு இல்லைன்னா ரோஸ் குக்கீஸ். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். கிறிஸ்பினஸாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம். அந்த மாதிரி ரெசிபி ஸ்வீட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்வீட்னாலே ரொம்ப பிடிக்கும், அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. சரி, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டக்குன்னு இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வீடியோஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்காக ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கின்னு அதில் ஒரு கிளாஸ் மைதா மாவு அது ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலச்சிக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே கிளாஸில் தான் திருப்பி அரிசி மாவு, அதுவும் ஒரு கிளாஸ், அதுவும் ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சுக்கும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அதுக்கடுத்து 3/4 கிளாஸ் அளவு ஒரு பவுலில் போட்டுக்கணும். நல்லா கலந்துக்கணும். ஒரு பவுலில் போட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு, அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கும். இன்னும் தோசை மாவுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு. அதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் இலாச்சி பவுடர் போட்டுக்கணும். பாருங்கள், தோசை மாவு மாதிரியே இருக்கு. ஒன் ஹவர் ஊற வச்சிடணும். அப்போதான் சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி அளவில் தோசை மாவுக்குன்னா இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கும். பாருங்கள், இலாச்சி பவுடர் ஊற வச்சிட்ட அப்புறம் தான் நீங்கள் போடணும். 1 ஹவர் ஊற வச்சிட்ட அப்புறம் தான். நல்லா கலந்துட்ட அப்புறம் இலாச்சி பவுடர் போட்டுக்கணும். டீப் ஃப்ரைக்கு தேவையான ஆயில் போட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கின்னு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு, அதுக்கடுத்து ரோஸ் குக்கீஸ்க்கான ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், கரண்டி மாதிரி இருக்கும். அது 2 ஸ்டவ் ஆன் பண்ணும் போது அந்த ஆயில் சூடாகும் போதே அதுக்குள்ளே போட்டுடணும். அதுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு ஆயில் நல்லா சூடாகிற வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் ரோஸ் குக்கீஸ் அந்த இதுலேருந்து ஆயிலில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ண மாவு, அந்த ரோஸ் குக்கீஸ் அந்த ஜல்லடை அந்த இது இருக்குல்ல, அது வந்து டிப் பண்ணிக்கணும். ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாது, பாதி வீடியோவில் காட்டுற மாதிரி. அதுக்கடுத்து அது வந்து ஆயிலில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஆயிலில் வச்சிட்ட அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நல்லா அசைக்கணும். அதை அசைச்சாதான் அந்த கரண்டிலேருந்து ஆயிலுக்கு நல்லா ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி அசைச்சு ரிலீஸ் ஆகலைன்னா, இல்லைனா கத்தி இல்லைனா ஃபோர்க்கை வச்சு நம்ம கொஞ்சமாக அப்படியே அசைச்சிட்டா போதும். 1 2 அப்படி தான் வரும். அப்படி வரலைன்னா இல்லை லைஃப் வச்சு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி ஆட்டணும். அப்போ தான் லூஸாக வரும். பாருங்கள், நைஃப் வச்சு பாருங்கள், திருப்பி போட்டுக்கணும். திருப்பி அது செப்பரேட்டாக ஆகிட்ட அப்புறம் அந்த கரண்டிலேருந்து திருப்பி போட்டுக்கணும். 2 மினிட்ஸ் அது அதே பக்கத்தில் இருக்கணும். திருப்பி இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுக்கின்னு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டேஸ்டியான ரெசிபி ரெடியாக இருக்குது. சிம்பிளாக தானே இருக்குது. நீங்கள் பொங்கலுக்கு நல்லா யாராவது விருந்தாளிங்கெல்லாம் வந்தால் பண்ணலாம். சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. சில்ட்ரன் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வைக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க.
பாருங்க. அதுக்கடுத்து இன்னும் நிறைய பேர் இது வந்துன்னா ஒரு பவுலில் வச்சுக்கின்னு அது பவுலில் கொஞ்சோண்டு மாவு வச்சுக்கின்னு அதில் கூட டிப் பண்ணி நம்ம திருப்பி ஆயிலில் போட்டுக்கின்னு வறுத்துக்கலாம். நிறைய குவாலிட்டியில் வரும். எவ்வளோ சிம்பிளான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கும் போது எச்செல்லாம் ஊறுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பொங்கலுக்கான ரெசிபி என்னென்ன போடணுமோ கமெண்ட் பண்ணுங்க. எல்லா ரெசிபியும் வரும், இனிமேல் டெய்லி வரும். பாருங்க நல்லா வந்திருக்கு. இன்னும் ஸ்வீட்டாக வேணும்னா சர்க்கரை இன்னும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் சர்க்கரை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். பாய்.